ஹாய், இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. விஜே சித்து சமீபத்தில் அவர் போட்டிருந்த ஒரு வீடியோவில் எனக்கு எது மேலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்குது பெருசா அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். அவர் அப்படி சொன்ன சாதாரண ஒரு விஷயம் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய டிபேட் ஆச்சு. இவ்வளோ லக்ஸரியான லைஃப்பில் இருந்துட்டு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை அப்போஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. ஃபஸ்ட்டு, ஒரு மனுஷன் எது மேலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒரு டிபேட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, அதை பற்றின ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் டீப் டாக் தான் இந்த வீடியோ. ஸோ இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ விஜே சித்து சமீபத்தில் வீடியோ போட ஆரம்பித்து செமையாக வைரலான இவர் ரீசண்டாக எனக்கு எது மேலேயுமே நாட்டம் இல்லை அப்படின்னு சாதாரணமாக பேசின ஒரு விஷயம் ஒரு பெரிய டிபேட்டாக அதை பற்றி நிறையா ட்ரால்ஸ்லாம் வர்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும். பேசிக்கலி அவர் சொன்ன விஷயம் முதல்ல ஒரு டிபேட்டாக ஆகிறதுக்கான ரீசன் அது நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாஸ்டர் படத்தில் வர்ற ஜேடி கேரக்டர். சமீப வருஷத்தில் விஜய் சார் நடித்த படங்கள்லேயே அந்த ஜேடி கேரக்டர் தான் மக்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் பேசிக்காக என்ன பண்ணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வீட்டில் அவர் பாட்டை வைப் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு தனக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஜோனில் ஒரு மென்டல் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கேரக்டரையோ இல்லை அந்த மாதிரி பேசுகிறது ஒருத்தரையோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் நம்மளும் அப்படி தான் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கோம் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்மளை ரசிக்க வைக்குது. அப்போது அடிப்படையிலேயே நம்ம இப்படி தான் எதுக்குமே பெருசாக எக்ஸைட் ஆகாத ஒரு ஆள் தானான்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு நார்த் இந்தியாவில் 90s கிட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ டிவியில் ஷோ பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில், சார் நான் சின்ன வயசில் உங்கள் ஷோ பார்த்து தான் வளர்ந்தேன், நான் இப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் இப்போயும் யூடியூப்லேயோ நிறைய சேனல்ஸ்லேயும் ஷோ பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அதை நீங்கள் பார்க்குறதில்ல, நீங்கள் என்ன மிஸ் பண்ணல உங்கள் சைல்டுஹுட்டை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. அப்போ நம்ம சைல்டுஹுட்டை தான் நம்ம மிஸ் பண்ணுறோமா? நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ கசின்ஸோட விளையாடுறது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, புது ட்ரெஸ் வாங்குறது, இப்படி எல்லாமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பண்ணோம். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், அதனால் நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தெரியுது. அதுதான் இதுக்கான ரீசனான்னு யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்சி கிட்ஸா 2K கிட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இந்த சின்ன வயசுலேயே பெருசாக எந்த விஷயத்துக்கும் எக்ஸைட் ஆகாமல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இப்படி ரொம்ப வந்து ஒரு போக்கிரி விஜய் மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறது தான் அவங்க ஒரு நியூ நார்மலாக பார்க்குறாங்க. அப்போது இன்றைக்கி தேதிக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை கொடுக்காம எல்லாமே ரொம்ப போர்டாக ரொம்ப நார்மலாக ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அதுக்கு பேசிக்காக 2 ரீசன் இருக்குங்க. ஒன்று, சோஷியல் ஆங்ஸைட்டி. சோஷியல் மீடியாவில் மற்றவங்க காட்டுற பர்ஃபெக்டான லைஃப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால எல்லாரோட லைஃப்பும் பயங்கர எக்ஸைட்டிங்காக சூப்பராக அட்வென்ச்சரஸாக இருக்குது, நம்ம மட்டும்தான் ஒரு நார்மலான போரிங்கான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம் போலன்னு சொல்லி நம்ம லைஃப் மேலேயே நமக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் ஆக்சுவலி அவங்க காட்டுறது அவங்களோட லைஃப்பில் இருக்கிற ஹைலைட்ஸ் மட்டும்தான். அவங்களோட டே டு டே லைஃப்பும் நம்மளை மாதிரி நார்மலாக போரிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. 2வது விஷயம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்ம லைஃப் எப்படி போரிங் ஆகுதுன்னா, கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்குறப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியாலேயே ஒருத்தங்க வீட்டில் தான் டிவி இருக்கும். அந்த மொத்த ஏரியாவும் அந்த ஒரு வீட்டில் வந்து உக்காந்துருக்கும். எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்காங்க, கொட்டுற மழையில் ஆண்டனாவை ஏறி சரி பண்ணி பார்ப்பாங்களாம் டிவி தெரியுதான்னு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பேர் எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வீடியோ சாங்கை பார்த்துட்டு போவாங்க ஒளியும் ஒளியும் அப்படிங்கிற ப்ரோக்ராமில். கேன் யூ இமேஜின் தட்? இந்த பாயிண்ட்லேருந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் ரிலீஸ் ஆன எந்த படத்தையும் ஒரு கிளிக்கில் உட்காந்த இடத்துலேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். இவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகும். அன்னைக்கு ஒரு 5 பாட்டு பார்க்குறப்ப நமக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் இல்லையே. ஏன் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, அதுதான் அதுக்கான ரீசனு. கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா அன்னைக்கு நமக்கு எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைக்காதுங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா தீபாவளி, பொங்கல், பர்த்டேக்கு மட்டும்தான் வாங்கி தருவாங்க, அதுவும் சந்தைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தருவாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி அதுக்கு 100கணக்கான ஆப்ஸ் இருக்குது, 100கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் டோர் ஸ்டெப்பில் நீங்கள் நினைக்கிற கலர்ஸ், நினைக்கிற மாடல்ஸ், நம்ம ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருந்த செலிப்ரிட்டிஸ் போட்டிருந்த ட்ரெஸ், இப்படி எது வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும். அன்றைக்கி ஒரு படம் பார்க்கணுன்னா ஊரில் ஏதோ ஒரு இடத்துல தான் தேட்டர் இருக்கும், அதுக்கு ஒரு 12-14 கிலோமீட்டர் நம்ம வண்டியில் போக வேண்டியது இருக்கும். இன்றைக்கி ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பூம் ஆகி எல்லா படத்தையும் வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பால் பேக்கெட்லேருந்து மேக் கம்ப்யூட்டர் வரைக்கும் டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுற அளவுக்கு
கார்ப்பரேட் கம்பெனிஸ் வளர்ந்து நம்மளை சோம்பேறி ஆக்கியிருக்காங்க. இந்த அளவுக்கான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் எல்லாமே நமக்கு டோர் ஸ்டெப்பில் ஒரு கிளிக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு எது மேலேயுமே ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு க்யூரியாசிட்டியும் கொடுக்கறதில்ல. தாஜ்மஹாலுக்கு வெளியே ஃபோட்டோ எடுக்கிறவனுக்கு தாஜ்மஹால் சாதாரண ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி நமக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கிற வரைக்கும் இல்லை பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் அது ஆச்சரியம். நமக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயமுமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்ததுனால தான் நமக்கு எல்லாமே ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப போரிங்காகவும் தெரிய ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இல்லை ஒரு கல்ச்சரே இப்படி தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கும் அப்படின்றப்ப நமக்கு இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் நான் எப்போ நினச்சாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுலேருந்து கிடைக்கிறதில்ல. அப்போது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எப்போ வேணாலும் கிடைக்கும், நான் அதை சுற்றியே இருந்துப்பேன்னு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கம்ஃபர்ட் ஜோனை பில்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாம் அதிலேருந்து வெளியே வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுவோம். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஜோன்லேயே நம்ம ரொம்ப ஊறி போயிருப்போம். அதுலேருந்து வெளியே வந்து நான் தோத்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் ஒரு ஃபியர்னாலேயே நாம் எந்த ஒரு விஷயம் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கோ அதை ட்ரை பண்ணாமலே விட்டுரும். பட் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் லைஃபோட ரியல் எக்ஸைட்மெண்ட், டேஸ்ட், சக்ஸஸ் எல்லாமே இருக்குங்க. சின்ன வயசில் ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு பதிலே தெரிஞ்சிருந்தாலும் 4 பேர் என்ன நினைப்பாங்களோ நினச்சி நம்ம கையை தூக்கி பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கோம்ல, அங்கே தாங்க நம்ம முதல்ல தோற்று போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தப்பு பண்ணுங்கள், ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. இப்படி தடுமாறி அதில் நீங்கள் ஒரு லெவலை ரீச் பண்ணுவீங்களே, இல்லை ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்களே, அதுதான் நம்ம லைஃபோட ரியல் எசன்ஸ் அண்ட் ரியலான ஒரு பியூட்டிங்க. நாம் நம்மளோட ஜோன்லேயே இருந்து ஒரு மொனோட்டோனஸான ஒரு ஆட்டோ பைலட் மோடில் லைஃப்பை ஓட்டிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம லைஃப் நமக்கு போரிங்காக தான் இருக்கும். ஜாப்பனீஸில் இக்கிகைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸை வச்சுக்கணும். நம்ம எதுக்காக டெய்லியும் காலையில் எந்திரிக்கிறோம், இன்றைக்கி டேவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கிற ஒருத்தங்க யாரும் எழுப்பாமலே காலையில் 5:30 மணிக்கு எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம எதுக்காக இந்த நாளை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்காக இந்த டேவை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸோட நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நாம் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப் நமக்கு போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நான் இந்த விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணாமல் இருந்தேன், நான் இதில் தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு இது வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயந்து பண்ணாமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு அதை தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பீங்களே, அந்த விஷயத்தில் தான் உங்கள் லைஃபோட எக்ஸைட்மெண்ட் அண்ட் பியூட்டி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லி அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் பாருங்கள். அதுதான் உங்கள் லைஃபோட ரியல் எசன்ஸ் அண்ட் பியூட்டி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவுடைய கான்டென்ட் அந்த இந்த சேனலுடைய நீஷே நோக்கம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது இந்த வீடியோ பற்றி அந்த சேனலை பற்றின ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.